டெக்னோல வந்து Pova 5 Pro கூட வந்து டெக்னோல வந்து Pova 5 அப்படிங்கிற இன்னொரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த போன்ல எல்லா விஷயங்கள் வருது, இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். மூல இந்த போனோட பில்ட் பத்தி பேசலாம். டெக்னோட Pova 5 Proல பேக் சைடுல நமக்கு வந்து LED ஸ்ட்ரைப்ஸ்லாம் கொடுத்திருந்தாங்க. அதாவது RGB LED ஸ்ட்ரைப்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த போன்ல அது கிடையாது. நார்மலான ஃபினிஷிங் தான் பேக் சைடுல கொடுத்திருக்காங்க. மத்தபடி ஃப்ரண்ட் சைடு டிஸ்ப்ளே எப்படி பார்க்கும்போது 6.78 இன்ச்க்கான Full HD Plus ரெசல்யூஷனோட LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேலும் இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேயா கொடுக்குறாங்க. சோ பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்ப்ளே வந்து பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. LCD கொடுத்திருந்தாலும் நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Helio G99 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசராக வருது. அதாவது 2 GHz காட்டஸோட A76 கோர்ஸ்ல பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராசராக வருது. கிராபிக்ஸ்க்காக மாலியோட G57 MC2 GPU கொடுக்குறாங்க. சோ ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதாவது நமக்கு வந்து ஒரு இன்டர்வல் சிப்செட் மாதிரி தான் வருது. சோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஹெவியான ஆப்ஸ் மல்டி டாஸ்கிங் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் வரும். மற்றபடி கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸும் சில மிட் செட்டிங் கேம்ஸும் வந்து விளையாடலாம். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த போன் வந்து 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் PDDR4S RAM வந்து பயன்படுத்துறாங்க. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. டெடிகேட்டட் சிம் செட் தராங்க. ஆனா 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் போன் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். போனோட OS எப்படின்னு பார்க்கும்போது Android 13 OSல HiOS 13 இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. அதாவது டெக்னோவோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. அடுத்தபடியாக போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல பேக் சைடுல ரெண்டு கேமரா இருக்கு. முதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, ரெண்டாவது ஒரு AI லென்ஸ் கொடுக்குறாங்க. இது போக வந்து நமக்கு வந்து டியூவல் LED ஃபிளாஷ் சப்போர்ட் போனோட பேக் சைடுல தராங்க. ஃப்ரண்ட் சைடு செல்ஃபிக்காக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஃப்ரண்ட் சைடுலயுமே நமக்கு வந்து செல்ஃபி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. இது போக கேம் விளையாடும்போது ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக வந்து இதுல வந்து ஒரு லிக்விட் கூலிங் சேம்பரும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் பிரைசிங் கொடுக்கும்போது லிக்விட் சேம்பர் கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போனோட சைட் பட்டன் தராங்க. இது போக இந்த போன் 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் DTS சப்போர்ட்டும் தராங்க. நெட்வொர்க் பொறுத்தவரை இந்த போன்ல 5G சப்போர்ட் கிடையாது. மற்றபடி 4Gக்கான VoLTE சப்போர்ட், டியூயல் பேண்ட் GPS, ப்ளூடூத் 5 மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்தபடியா பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்றதுக்கு USB Type C போர்ட் தராங்க. இந்த போன் வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 50% சார்ஜ் வந்து வெறும் 23 நிமிஷத்துல சார்ஜ் ஆயிரும் சொல்லிருக்காங்க. சோ ஓரளவு டீசென்ட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுல கண்டிப்பா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். கலர்ஸை பொறுத்தவரை வந்து ஆம்பர் கோல்ட், மெக்கா பிளாக், ஹரிகேன் ப்ளூ அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை பொறுத்தவரை 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 11,999 அப்படிங்கிற விலையில Amazon வெப்சைட்ல வைக்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ ஓரளவு பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். ஆனா நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா கூட 4000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஸ்டைலான டெக்னோவோட 5 Pro ஸ்மார்ட் போன் வந்து நம்ம பெறலாம். அது பேக் சைடுல நமக்கு வந்து RGB லைட்டிங்மே பல விதமான விஷயங்கள் செஞ்சாங்க. ப்ராசஸருமே இந்த ரீசெண்டான ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். சோ ஒருவேளை அந்த போனை பத்தின வீடியோ செக் பண்ண நினைச்சீங்கன்னா மேல கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க அந்த டெக்னோவோட 5 Pro போனையும் இந்த போனையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ உங்களுக்கு எந்த பெஸ்ட் போனுங்கிறது தோணுது அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ நீங்க இந்த போன் வாங்குவீங்க, டெக்னோவோட 5 Pro போன் வாங்குவீங்களா இல்ல இந்த 5 போன் வாங்குவீங்களா அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.